இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து லாங் டெர்ம் அண்ட் ஷார்ட் டெர்முக்கு வந்து ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லைங்களா? அதோடைய ஃபுல் அப்டேட் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு ஷேர்ஸ வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்? எங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். பாருங்க. இங்க 441ன்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்து அந்த ஷேரோட 1 டே ப்ராஃபிட்டு. நம்ம வந்து இத வந்து நம்ம ஒரு ஷார்ட் டெர்ம்க்காக நம்ம வந்து இத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்களா? இங்க பாருங்க பர்ச்சேஸ் அரவுண்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 350 ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 350 ஷேர்ஸ் வந்து 273.7 பைசே. அந்த ரேஞ்சில வந்து ஷேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நீங்க வந்து ஒரு பிகினரா இருந்தா, ஷேர வந்து எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு அதான் இந்த முக்கியமான வீடியோவே. இத வந்து ஃபுல்லா கன்டினியூவா பாருங்க. அப்பதான் வந்து நீங்க எங்க ஷேர் அதாவது வந்து நீங்க இன்ட்ராடேவா இருக்கலாம், ஷேர் பர்ச்சேஸா இருக்கலாம், லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் எதுவா இருந்தாலும் ட்ரேடிங் எந்த இதுவா இருந்தாலும், எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்களுக்கு இது. இத நீங்க வந்து கன்டினியூவா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஷேரோட இன்னைக்கான டீட்டெயில்ஸ். அதாவது என்னன்னா, ப்ரீ க்ளோஸ்ன்றது என்னன்னா, 4த் ஒன்னா இருக்கு இல்லைங்களா? ப்ரீ க்ளோஸ்னா நேத்து என்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அந்த மார்க்கெட்ல அந்த க்ளோசிங் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றது தான் அப்டேட் வந்து 278.6 இந்த ரேஞ்சில வந்து அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு டுடே வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 276.95 ஓகேங்களா? அதாவது ஒரு ₹2 வந்து டவுன் ஆகி தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதோட டவுன் ஃபுல்லா இன்னைக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆயிட்டே தான் வந்திருக்கு. லாஸ்ட்டா வந்து 272.26 இந்த ரேஞ்சில வந்து டவுன் ஆயிருக்கு. நீங்க இதுல ஒரு முக்கியமான இடத்த வந்து பார்க்க போறீங்க. என்னன்னா, நான் எந்த இடத்துல அத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சார்ட் போகலாமா? இன்னைக்கு சார்ட் பாருங்க. இந்த சார்ட்ல வந்து இங்க பாருங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா ஓப்பன். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி, அப்படியே பாருங்க ஃபுல் டவுன்ல அப்படியே வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல 273 வரைக்கும் வந்திருக்குங்களா? இந்த ரேஞ்சில வரும்போது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரெக்ட்டா இந்த இடம் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய டைம். கரெக்ட்டா இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதால தான் நம்மளால வந்து நம்ம வந்து இங்க வந்து பாருங்க, இதுவே நீங்க இந்த இடத்துல வேற எந்தாவது இடத்துல வந்து நீங்க மேலேயோ வேற எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து கரெக்ட்டா வந்து இந்த கேண்டில் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் குடுக்குது பாருங்களேன், இந்த இடத்துல. இங்க பாருங்களேன், ஒரு ஹேமர் கேண்டில் வந்து வந்திருக்குங்களா? இந்த இடத்துல வந்து ரைஸ் ஆகும்போது, அதாவது இந்த இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல, இந்த இடத்துல நீங்க வாங்குறீங்கன்னா, இந்த 273, 278 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? 73.20, 73.8 இருக்கு இல்லைங்களா? இந்த ரேஞ்சில வந்து நீங்க வாங்கும்போது, நீங்க அடுத்து அப்படியே மார்க்கெட் பாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் சின்ன மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. அதனால வந்து ஒரு பெரிய புல்லிஷ் வரல. பட் ஆனா இருந்தாலுமே, நீங்க இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த கேண்டில் பாருங்களேன். அப்படியே மேல போது. இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க 275 வரைக்கும் ஏறியிருக்கு. அதாவது வந்து நீங்க வந்து ஒரு 273ல வாங்கியதுன்னா ஒரு ₹2 அந்த ரேஞ்சில ஏறி இருந்துச்சுனாவே, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணியிருந்தா நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் போதும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு, இந்த 275 கிட்ட புக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? 275 கிட்ட இந்த மாரி கேண்டில் வந்துச்சுன்னா, அது இறங்க போகுது அப்படின்ற மாரி நம்ம கெஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். அதே மாரி இந்த ஹேமர் கேண்டிலும் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுவுமே வந்து இந்த மாரி சிம்பிள் வந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆக போகுது அப்படின்ற மாரி அர்த்தம். அங்க பாருங்க அதுக்கேத்த மாரியே வந்து அந்த கேண்டில்ஸும் வந்து ஃபுல் டவுன்ல ஆயிருக்குங்களா? ஃபுல் டவுன். அந்த 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 டே ஃபுல்லாவே அதே மாரி தான் இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணாம நம்ம ட்ரேட் தான் பண்ணியிருக்கோம். ட்ரேட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு மினிமமா வந்து ஷார்ட் டெர்ம்க்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. அதே மாரி இன்னொரு இடமும் பாருங்க. ஆக்சுவலா இந்த மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 1 டேக்கு வந்து 2 டூ 3 டைம்ஸ் வந்து அந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எப்பவுமே. சம்டைம்ஸ் வந்து ஃபுல் டவுன்லயே இருக்கும். அந்த டைம்லயும் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லன்னா, ஃபுல் அப்ல போயிட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் குடுக்கும். இது வந்து டவுன்ல வந்துட்டு மூவ்மெண்ட் குடுக்குற டேவா இருந்துச்சு இன்னைக்கு. இந்த ஷேர பொறுத்தவரைக்கும். இங்க பாருங்க. 2 செவ
272.8 இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சில் ஆக்சுவலாக இதே ரேஞ்சிலையும் ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல தான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியும் அப்படியே பாருங்களேன், ஸ்லைட் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே வரும். இந்த இடத்துல வந்து நம்ம 272ல் பார்த்தோம் இல்லைங்களா, 274 வரைக்கும் ஐயில் போகும். அதாவது அங்கேயும் ஒரு 2 ருபீஸ் ஏறுது பாருங்கள். 2 ருபீஸ் இறங்குது. அதே மாதிரி மறுபடியும் ஒரு டவுனு இந்த இடத்துல பாருங்கள். இந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் இருக்கணும். ஆனால் நம்ம வந்து என்னென்னா, இந்த டவுனில் இருக்கிற பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்பில் வந்து நம்ம சேல் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அப் கொடுக்குது பாருங்களேன், 272. அதாவது நம்ம இந்த ரேஞ்சில் தான் நம்ம முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதனால் வந்து ஆனால் நான் வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே பாருங்களேன், மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட்டு. இந்த டைம் வந்து ஒரு 3 ருபீஸ் ரேஞ்சுக்கு ஏறி இருக்குது. அதாவது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஏறி ஆக்சுவலாக இந்த இடத்துல இறங்கிச்சு. நம்ம வந்து ஒரு 350 ஷேர்ஸ் தான் பண்ணதால் நம்ம என்னென்னா, ஆக்சுவலாக என்னென்னா 273 ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஆனால் வந்து அதே மாதிரி 1 ருபீஸ் தான், அந்த மாதிரி தான் ஏறி 1.5 ருபீஸ் தான் நம்மளுக்கு வந்து ஏறி இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே நிமிஷம் இருங்க பாருங்கள், 441 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து போதாது. ஆக்சுவலாக நம்ம இன்ட்ராடேன்னு நம்ம அழகாக புக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதால என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை வந்து வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த ஷேர் வந்து ஒரு 5 ருபீஸ் 6 ருபீஸ் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு 2000 ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு 2 or 3 டேஸில். இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் வந்து ஈஸியாக நம்ம புக் பண்ணிட்டு வரணும். நம்மளுக்கு நம்ம வந்து அதிகம் நம்ம வேறு ஷேர்ஸில் வந்து நம்ம பண்ணிவிட்டு 1 or 2 டேஸில் நம்மளுக்கு வந்து 2 to 3,000. ஏன் சம்டைம்ஸ் வந்து இந்த ஷேர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து 5,000 to 10,000 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஷேர் நம்ம பர்டிகுலர் ஏன் சூஸ் பண்ணோன்னா, இது வந்து ஒரு பேங்கிங் ஷேர். பேங்க் ஷேர் வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து நல்லா ஒரு ட்ரெண்டில் ஒரு ஷேர்ஸ் நல்லா போகும். அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டு நல்லா டவுன்லேருந்து நல்லா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஏறிட்டே போகுது. இங்கே பாருங்கள், 200லாம் இருந்துச்சு சார் ஜஸ்ட் அக்டோபர், அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி 200ல். இப்போ பாருங்கள் 280 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதாவது 1 மந்த்லேயே 80 ருபீஸ் ஏறி இருக்குது. ஓகேங்களா, நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது இந்த ஷேர். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷேரை வாங்கிடுறோம். பாருங்கள் 194 இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1.5 மந்த் முன்னாடியே வந்து 194. இப்போ அப்படியே ஒரு 100 ருபீஸ் கிட்ட ஏறி இருக்குது இந்த ஷேர். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னாவே இன்ட்டு 100 போட்டுங்களேன். அதே மாதிரி நம்ம 300 வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்ட்டு 100 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்படி தான் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி வாங்கணும். அதுவும் பர்டிகுலர் நம்ம இந்த டே வந்து வாங்கினதுக்கு வந்து ரீசன் என்னென்னா, நம்ம இன்ட்ராடேயில் தான் பண்ணலான்னு பார்த்தது. ஆனால் வந்து இந்த ஒரு ஷேர்ஸ் மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இதை இன்ட்ராடே பண்ணியிருந்தால் மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே அந்த மாதிரி வந்து முடிச்சுட்ருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஷேர் வந்து போதலை. ஐ மீன் இந்த ஷேருக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து போதலை. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சேல் பண்ணிவிடுவோம். சேல் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 2-3,000 ப்ராஃபிட் வந்தாவே போதும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் வந்து வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது. ஷேர் மார்க்கெட்டில் ஒன்லி பாசிபிள். ஓகேங்களா, சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஷேர் பர்ச்சேஸ், வேறு என்னென்ன டவுட் இருக்குது, எல்லா டவுட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட கேட்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு டீம் வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. வேறு என்னென்ன ஷேர்ஸ் வந்து லாங் டைம் ஷார்ட் டைமுக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எங்கே சேல் முக்கியமான நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த கரெக்டாக இறங்குற இடம் எனக்கு தெரிஞ்சுது. நான் அதை வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு நான் இதே இன்ட்ராடேனா நீங்கள் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து இன்றைக்கி வந்து நம்ம 1000 வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம அழகாக வந்து அதை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம்.
நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, ஹோல்டிங்காக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நல்ல ஷேர்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணாலும் சரி, ஹோல்டிங் பண்ணாலும் சரி, நல்ல ஷேர்ஸாக பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லைனா வந்து லாஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல, நீங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களுக்கு என்னென்ன ஷேர்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து முக்கியமாக குறிப்பாக வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் வந்து இந்த ஷேர்ஸ் தான் வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரி கிடையாது. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஷேர் இருக்கோ நீங்கள் அதை வாங்கி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.